வெல்கம் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு 6 விதமான சூப்பரான குழம்பு வகைகள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கறி பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பீன்ஸ் கறி, கொத்தவரங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கொத்தவரங்காவை நல்லா கழுவிட்டு அதை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பெருசாகவும் வேணாம் சின்னதாகவும் வேணாம், ஒரு நீல வாக்கில் இந்த மாதிரி ஒரு லாங் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது நம்ம சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் ஒரு விசில் 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதனால் கட் பண்ண கொத்தவரங்காவை ஒரு குக்கரில் போட்டு ஒரு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த காயில் வந்து நல்ல உப்பு பிடிச்சிக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் 2 விசில் விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்பை எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நான் ஏற்கனவே 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தக்காளியோட அளவை வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மசிய நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் மல்லித்தூளும் மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் புளி தண்ணியோட அளவு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த புளி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். அதனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ புளி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்காய், சீனிவரங்காய் கூட சொல்லுவாங்க, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் பேஸ்ட்டு வந்து அரைச்சும் ஊற்றலாம். நீங்கள் அரைச்சி ஊற்றாமையும் நீங்கள் குழம்பு செய்யலாம். உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பேஸ்ட் இல்லாமையே நீங்கள் குழம்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சா ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கொத்தவரங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா அந்த வதங்கினா தான் உங்களுக்கு அந்த முட்டை குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு. நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் உங்களுக்கு குழம்புல அந்த வெங்காயம் வந்து தனியாக தெரியாது. அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இதில் வந்து இந்த பேஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ஒரு 2 தக்காளி, ஒரு கொஞ்சோண்டு சோம்பு, வரமிளகா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது மட்டும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டு தான் இந்த எக்கு கறிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி அரைச்ச அந்த கழுவின தண்ணியை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, தண்ணி கெட்டியாக வேணுமா இல்லை வந்து தண்ணியாக குழம்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய வந்து சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு, அது நல்லா வந்து ஒரு 2, 3 நல்லா கீறு போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாயில் பண்ண எக்கு கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முட்டையை நீங்க உடைச்சு ஊத்தி கூட குழம்பு செய்யலாம். 2மே ரொம்ப சூப்பரா இருக்கும். 2க்குமே இந்த குழம்பு ரொம்ப ஆப்டான இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, நீங்கள் கெட்டியாக வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழம்பாட்ட செஞ்சுக்கோங்க. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற குழம்பு பார்த்தீங்கன்னா, முட்டை உடைச்சி ஊற்றின பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெடித்த பிறகு ஒரு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளியை நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நாம சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பும் நம்ம மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா குழம்புக்கும் இந்த மஞ்சள் தூள் உப்பு வந்து கண்டிப்பாக சேர்ப்போம். ஸோ அது வந்து கண்டிப்பாக சேர்க்க தான் வேணும். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம குருமா பவுடர் வந்து நான் வச்சுருக்கேன். குருமா பவுடர் வந்து ஒரு கரம் மசாலா டைப்லேயே இருக்கும். அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த குருமா பவுடருன்றது நம்ம இந்த தக்காளி குருமா, அந்த பீக்கங்காய் குருமா இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீட்டிலேயே செஞ்ச பவுடர் தான். அதை தான் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ அது நல்லா வதங்கின பிறகு நம்ம பீக்கங்காவை நம்ம ஏற்கனவே தோல்லாம் சீவிட்டு நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீக்கங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குருமா பவுடர்லாம் இந்த பீக்கங்காய் குழம்பு, புடலங்காய் குழம்பு இதுக்கெல்லாம் குருமாவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சொரக்காய் யூஸ் பண்ணி செய்கிற குழம்பு வகைகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த குருமா பவுடர். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீக்கங்காய் நல்லா வந்து அங்கே தண்ணி விட்டு நல்லா வேகும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுவே நல்லா தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்டு வெந்த பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு மாதிரி இல்லை கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம், ஊற்றாமையும் செய்யலாம். இல்லை கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ குழம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்க விட்டுருச்சு. நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்படியே இந்த குழம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து முட்டை உடச்சி ஊற்றிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 2 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் உடச்சி ஊற்றியும் செய்யலாம், ஊற்றாமையும் செய்யலாம். ஸோ முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா வந்து அந்த முட்டை வெந்துடும். பச்சை வாசனைலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா வெந்த பிறகு ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின பீக்கங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அரைக்கிட்டிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்த புளிக்குழம்பு இல்லைன்னா காரக்குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு நம்ம வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது தான் அந்த வளவளப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்யலாம். கொஞ்சோண்டு உப்பு
உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு வழக்கம் போல் நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அதை தாளிக்கிற ஜாமான்லாம் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம். புளிக்குழம்புனா நம்ம வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ கொஞ்சோண்டு வெந்தயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துப்போம். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளி குழம்புனால இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக புளி சேர்ப்போம். அதனால் வந்து ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி கரைசல் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து புளி கரைசல் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. காரக்குழம்புக்கு தேங்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காவும் வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இந்த காரக்குழம்போடு நீங்கள் வந்து சுட்ட அப்பளம்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா காரக்குழம்புக்கும் அப்பளத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்பறம் நல்லா இறக்கி வச்சுக்கிங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு இல்லைன்னா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம வெந்தயம் சேர்க்க அவசியம் இல்லை. நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து தட்டின பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. தட்டின பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து வரமிளகா, அதாவது வத்தலை வந்து நல்லா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வரமிளகா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம புளிக்கரைசல் வந்து சேர்க்க போகிறதில்ல. அதனால் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தக்காளியும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரையை நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த கீரையை தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து சாம்பார் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்காமையும் இந்த சாம்பார் செய்யலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். சாம்பார் பொடி இல்லாட்டி நீங்கள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். ஸோ அதனால் நல்லா வந்து கீரை வேகட்டும். ஒரு நல்ல கொஞ்ச நேரம் வதக்கும் போதே உங்களுக்கு கீரை வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஸோ நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே துவரம் பருப்பை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த நல்லா வேக வச்சு மசித்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி. நம்ம கடைசியாக செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வறுத்து விட்ட கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு வறுத்து விடுறதுக்கு நம்ம வந்து இந்த பட்டாணி, மொச்சக்கொட்டை, அப்புறம் வந்து ட்ரைடு பீன்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுண்டல், பட்டாணி, மொச்சப்பயிறு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மொச்சப்பயிறு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு புளி கரைசல், தேவையான அளவுக்கு வெங்காயம், பூண்டு வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம அந்த ட்ரையாக இருக்கிற அந்த மொச்சக்கொட்டையை நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்போவே செய்யக்கூடிய குழம்புனால அந்த பயரை நல்லா வறுக்கும் போது உங்களுக்கு குழம்புல போட்டோன்னா நல்லா வெந்துடும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு பயர் வந்து வேகவே வேகாது, கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து பயரை வதக்கி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். எல்லா பயரும் நல்லா ஈக்குவலாக வந்து நல்லா வதங்கிடணும். இல்லைன்னா உங்களுக்கு கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் பயறு. ஸோ நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம குழம்பு வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டா போதும். வெந்தயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளிக்கரைசல் சேர்த்து போடுறதுனால ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற பயரை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புளி கரைசல் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த குழம்புல நீங்கள் வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், வெங்காயம், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இந்த குழம்பு கொதித்த பிறகு தான் நம்ம வந்து கருவாடு சேர்க்க போகிறோம். கருவாடை சேர்க்காமே இந்த குழம்பு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கருவாட்டுக்கு வந்து ஒரு நெத்திலி கருவாடு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவாடை நம்ம இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்தும் இந்த குழம்பு செய்யலாம். உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக நல்லா இருக்கும். ஸோ வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் வறுத்து விட்ட கருவாட்டு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மொச்சக்கொட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டாணி யூஸ் பண்ணி கூட இந்த குழம்பு செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரெசிபீஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம்.